இதுதான் உலகிலேயே மிக கடுமையான பாதுகாப்பில் இயங்கும் கான்வாய். சொல்லப்போனால் அமெரிக்க ஜனாதிபதியோட பயண பாதுகாப்பை காட்டிலும் அதிகமான முன்னுரிமை இந்த கான்வாய்க்கு வழங்கப்படுகிறது. காரணம், இதுல உலகின் மிக ஆபத்தான அணு ஆயுதம் ஒன்று ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுகிறது. இந்த பயணத்தின் போது சிறிய தவறு அல்லது ஒரு வெற்றிகரமான தாக்குதல் நடந்தாலும் அதன் விளைவுகள் ஒரு நாட்டுக்குள் மட்டுமில்லாமல் முழு உலகத்தையும் கடுமையாக பாதிக்கும் என்பதால் இதன் பாதுகாப்பில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை. உலகம் முழுவதும் சுமார் 12,515 அணு ஆயுதங்கள் உள்ள நிலையில் அதில் மிகப்பெரிய பங்கு அமெரிக்காவிடமே உள்ளது. இவ்வாயுதங்களில் சில விமானப்படை மற்றும் கடற்படை சப்மரீன்களில் செயலில் இருக்கும் நிலையில் ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் வட அமெரிக்கா முழுவதும் பல்வேறு ரகசிய இடங்களில் சேமிப்பு நிலையில் பரவலாக வைக்கப்பட்டுள்ளன. அணு ஆயுதங்களை ஒரே இடத்தில் குவிக்காமல் பல பகுதிகளில் மறைத்து வைப்பதற்கான முக்கிய காரணம், தாக்குதல் ஏற்பட்டாலும் ஒரே நேரத்தில் அனைத்தையும் அழிக்க முடியாத வகையில் நாட்டின் அணு ஆயுத திறனை பாதுகாக்கத்தான். ஆனால் இந்த ஆயுதங்கள் நிரந்தரமாக ஒரே இடத்தில் வைத்திருக்க முடியாது. மெக்கானிக்கல் பாகங்கள், பாதுகாப்பு அமைப்புகள், புளூட்டோனியம் அல்லது யுரேனியம் போன்ற அணுப்பொருட்களின் நிலைத்தன்மை ஆகியவற்றை தொடர்ந்து பராமரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் அவற்றை குறிப்பிட்ட மத்திய பராமரிப்பு மையங்களுக்கு இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அமெரிக்காவில் இந்த முழு பொறுப்பையும் தனிப்பட்ட பெடரல் அமைப்பான நேஷனல் நியூக்ளியர் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் மேற்கொள்கிறது. சாதாரணமாக ரகசிய தொலைதூர இடங்களில் பாதுகாப்பாக வைக்கப்படும் அணு ஆயுதங்கள் இடமாற்றத்தின் போது பொதுமக்கள் தினமும் பயன்படுத்தும் நெடுஞ்சாலைகளில் பயணிக்க வேண்டியிருப்பதே இதன் மிகப்பெரிய பாதுகாப்பு சவாலாகும். இதை சமாளிக்க பல அடுக்குகளை கொண்ட கான்வாய் அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. முன்னணியில் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் போலீஸ் வாகனங்கள் செல்லும் போது நடுப்பகுதியில் மிக உயர்ந்த பாதுகாப்பு கொண்ட கவச வாகனங்கள் மற்றும் ஆயுதம் ஏற்றுச் செல்லும் சிறப்பு ட்ரக் செல்ல, அதன் பின்னால் மீண்டும் பாதுகாப்பு வாகனங்கள் என முழுமையான பாதுகாப்பு வளையம் உருவாக்கப்படுகிறது. ஒவ்வொரு கவச வாகனத்திலும் பல வருடங்கள் பயிற்சி பெற்ற பெடரல் கமாண்டோ ஏஜென்ட்கள் இருக்க, அவர்கள் வாகனத்திற்குள் இருந்தபடியே தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஆயுத வசதிகளை கொண்டிருப்பார்கள். கான்வாய் முழுவதும் பல தனித்த அலைக்கட்டரையில் ரேடியோ சேனல்கள் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும். ஒரு சேனல் தாக்குதல் நேரத்திற்கான ஒருங்கிணைப்புக்காகவும், மற்றொரு சேனல் அணு ஆயுத கான்வாய் நிலை தகவல்களுக்காகவும், மூன்றாவது சேனல் அவசர கட்டுப்பாட்டு மையத்துடன் நேரடி இணைப்புக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் ரேடியோ ஜாமிங் ஏற்பட்டாலும் தொடர்பு துண்டிக்கப்படாது. மேலும் மேலிருந்து ஹெலிகாப்டர்கள் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்வதுடன் எரிபொருள் குறைந்தால் உடனடியாக மாற்று ஹெலிகாப்டர்கள் பொறுப்பேற்கும். அணு ஆயுதத்தை ஏற்றிச் செல்லும் ட்ரக் கடினமான சிறப்பு எஃகால் உருவாக்கப்பட்டு தீ, விபத்து, வெட்டுதல், துளையிடுதல் போன்ற எந்த சூழ்நிலையிலும் உள்ளே இருக்கும் ஆயுதம் பாதிக்கப்படாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ட்ரக்கை கைப்பற்ற முயன்றால் அதன் ஆக்சிலில் பொருத்தப்பட்ட பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டு வாகனம் நகர முடியாத நிலைக்கு தள்ளப்படும். மேலும் உள்ளே இருக்கும் கண்டெய்னரை திறக்கும் அனுமதி கான்வாய் குழுவினருக்கே இல்லை. அதற்கான ஆக்சஸ் முழுமையாக தேசிய பாதுகாப்பு அமைப்பின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். இத்தனை அடுக்கடுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் காரணமாக அமெரிக்க வரலாற்றில் ஆயிரக்கணக்கான முறை அணு ஆயுதங்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் இதுவரை ஒருமுறை கூட அவை தவறான கைகளில் சென்றதில்லை. இப்படிதான் உலகின் மிக ஆபத்தான ஆயுதம் உலகிலேயே மிக கடுமையான பாதுகாப்பின் கீழ் கட்டுப்பாட்டுடன் பயணிக்கிறது.